அந்த திருத்தணி கோயிலே நம்மளுதான். ஆனா நாம் அதை சரியா பராமரிக்காமல் நமக்கான உரிமை அங்க இருக்குதுங்கிறதே தெரியாம நாம இருக்கிறோம். வாழ்க செங்குந்தம் வெல்க செங்குந்தம் என்று கூறி வரும்போது நம் நரம்பு புடைக்கிறது. நம் சமூகத்துடைய பெயரை பொது வழியில் நாம் சொல்ல வேண்டும், முழுமையாக சொல்ல வேண்டும். செங்குந்த கைக்கோள முதலியார், நீங்கள் யார் என்றால் நான் செங்குந்த கைக்கோள முதலியார். அந்த மாதிரி சமுதாய பெயரை பயன்படுத்தாமல் விட்டதன் விளைவு நிறைய கோயில், இப்ப நம்ம மண்ட சொல்ற மாதிரி நிறைய கோயில் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. போர் குணமா இருந்த ஒரு சமுதாயம் மழுங்கி இன்னைக்கு நம்ம அந்த வீரத்தையே விட்டுட்டுமே. ராஜராஜ சோழனை ஒரு மன்னனை கொல்லணும்னா நம்ம இறந்தாதான் மன்னனை கொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கைகோளர் படை நம்ம. நீ புதுசா யார் வந்தா கூட ஏப்பா நம்மளும் ஒற்றுமை இல்லப்பா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஒற்றுமை இல்ல? ஒற்றுமை இல்லைங்கிற வார்த்தையை இனி வாழ்நாளில் இந்த செங்குந்த கைகோள முதலியார் சமூகம் பயன்படுத்தாது அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்க இருக்கணும். பொதுவா நம்ம நகரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அன்பு பெரியவர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக இருந்தவர், நமது ஆந்திரா மாநில செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவராக இருந்தவர் அருமை பெரியவர் வி கே சீனிவாசன் அவர்களை, ஐயா அவர்களை நாம் நினைவு கூறாமல் இங்கே நாம் எந்த ஒரு செங்குந்த நிகழ்வையும் நடத்த கடந்து போக முடியாது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்கள் குடும்பத்திற்கு இந்த நேரத்திலே எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வி கே எஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்துக்கு தலைவராக இருந்தார். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்துக்கு நகரி பஞ்சாயத்து தலைவரா உட்பட உள்ளாட்சியில பல பொறுப்புகள் வைத்திருக்காரு. நம்ம இவங்களாம் சொன்ன மாதிரி அரசியல் நம் சமூகம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம் சமூகம் நிறைய இடத்துல அரசியல்ல பொறுப்புகள் வகிச்சிருக்காங்க. அதே போல் நம் கைத்தறி நெசவாளருக்காக பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினால ஏபிசிஓல இயக்குநராக இருந்திருக்காரு. குண்டக்கல் ஆந்திரா கூட்டுறவு நூற்பாளையத்துடைய தலைவராக பணியாற்றி இருக்காரு சிறப்பா. ஆந்திரா மாநில விசைத்தறி நெசவாளர் சங்கத்தின் தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி இருக்காரு. அகில இந்திய கைத்தறி விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் ஹேண்ட்லூம் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஆலோசனை குழு உறுப்பினராக மிக சிறப்பாக நம்ம அந்த கைத்தறி நெசவாளர் சமூகத்துக்காக பணியாற்றி இருக்காரு. அதே போல என்னன்னா நம்ம நெசவாளர் வாழ்வாதாரம் மேம்படணும். ஐயா அவர்களுடைய பணி பாத்தீங்கன்னா நெசவாளர் சமூகத்துக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய நகரி, ஆந்திராவுக்கு நகரி, நம்ம திருத்தணி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம் சமூகத்துக்கு நம் சொந்தத்துக்காகவே வாழ்நாளே அர்ப்பணித்திருக்கார். இவர் நம்ம சமூகத்துக்கு மட்டுமே பணியாற்றல, அனைத்து சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து சமூகத்திலும் இங்க ரொம்ப சுமூகமா ஒரு ஓட பணியாற்றவர் தான். இன்று வரை அவர் நம்ம ஒரு சமுதாய தலைவராக இல்லாமல் பொது தலைவராக தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்கிறது மிகவும் நமது செங்குந்த கைகோள முதலியார் சமூகத்துக்கு மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். ஆந்திரா செங்குந்த கைகோள முதலியார்கள் அது அதிகமா வாழ்ற பகுதி அப்படின்னு இங்க நகரி, நீங்க ஏகாம்பர குப்பம், சத்திரவாடா, நாராயணவனம், புத்தூர் இந்த பகுதியில தான் அந்த அளவு அங்கங்க இருக்கிறோம். இந்த பகுதியில் தான் நம்ம அதிகமா இருக்கிறோம். இந்த அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம உறவினர் பாத்தீங்கன்னா திருத்தணி, சோளிங்கர், இங்க விட்டா அடுத்து திருத்தணி, சோழர், இதெல்லாம் நம்ம உறவு முறை தான். கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டம். நேற்று நான் திருத்தணி கோயிலுக்கு வந்திருந்தோம், அங்க நாங்க ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டோம். நம்ம அந்த ஒரு 30 கூட்டத்துக்கான இந்த திருத்தணி கோயிலே நம்மளுதான். அந்த 30 கூட்டத்துக்கான அங்க மடம் மண்டபம் அங்க இருக்கு. ஆனா நாம் அதை சரியா பராமரிக்காமல் நமக்கான உரிமை அங்க இருக்குதுங்கிறதே தெரியாம நாம இருக்கிறோம். முதல்ல நம்ம அந்த கூட்டத்தார் தலைமை பொறுப்பேற்றுள்ளவர்கள் நமக்கு அங்க என்ன உரிமைகள் இருக்கு, நமக்கு எங்க அங்க மண்டபம் இருக்கு, மடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை மீட்கிறதுக்கான ஒரு அமைப்பை இங்க டீம் இருக்கிறோம். அவங்க கூட நீங்க கோஆபரேட் பண்ணி நமக்கான மடம், நம்ம அந்த முன்னோர்கள் நமக்காக ஒதுக்கப்பட்ட இடம் மடம், நாம அந்த கோயிலே உருவாக்கணவங்க நாம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாறு இருக்கு. அதை நம்ம மறந்துட்டு நம்ம போறோம், கோயிலுக்கு வரோம், காவடி அந்த நேரத்தில் போறோம், காவடி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுறோம். நீ யாரோ பொசிஷன்ல நம்ம பார்த்துக்க விட்டவங்க எல்லாம் அவங்க சொந்த காவடி இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. இடங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட சொத்து, ஒரு சமுதாய சொத்து. அந்த சமுதாய சொத்தை நாம் காப்பாற்றணும். நம்ம முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சாங்க, அடுத்த ஜெனரேஷன் விட்டு வந்தாங்க, நாம விட்டுட்டோம். நீங்க எப்படி உங்க அடுத்து வரக்கூடிய இந்த இளைஞர்கள் கையில் எப்படி ஒப்படைப்பீங்க? நாம எப்படி சொந்தமா நமக்கு சொத்து இருக்கோ அந்த சொத்தை கரெக்டா பாதுகாத்து நம்ம வாரிசுக்கு, பையனுக்கு, பிள்ளைகளை பிரிச்சு கொடுக்குறோம்ல, அது மாதிரி நம்ம கூட்டத்துக்கான சொத்து, அது நம்ம சமுதாயத்து சொத்து. அந்த சொத்தை நம்ம அனைவரும் காப்பாற்றணும். அதே போல நம்ம எல்லாமே இன்னைக்கு ஆந்திரா, தமிழ்நாட்டுனா கூட நம்ம எல்லாமே ஒரே ரத்தம் தான். இங்க இருந்து தான் நம்ம பொண்ணு கொடுக்குறோம், பொண்ணு எடுக்கிறோம், எல்லாமே இருக்கிறதா. நம்ம தமிழ்நாடா ஆந்திராவா அப்படிங்கிறது இல்ல, எல்லாம் ஒன்னாதான் இருக்குது. ஏன்னா இந்த எல்லை பிரிக்கிறப்ப இங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம், வடக்கு எல்லை போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டமா இருந்தது. இதுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் அந்த போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேர் இந்த நகரில் இருக்கக்கூடிய நம்ம செங்குந்த கைகோள முதலியார் தான் நிதி உதவி அதுக்கு அதிகமா அளிச்சு அந்த நம்ம பிரிக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப
உன்னிப்பாகவும் மிகப்பெரிய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அது இருந்த துரதிருஷ்டவசமா வந்து திருத்தணி மட்டும் போயிருச்சு, இங்க நமக்கு நின்றுச்சு. மீதி சுதந்திரத்துக்கு அப்புறம் 1947 ஒரு 10 வருஷம் வந்து இந்த பகுதி வந்து நம்ம இதோட தான் இருந்தது, தமிழ்நாடோட தான் இருந்தது. அப்போ வந்து ஆர்கேபேட்டை, திருத்தணி அப்படிங்கிற தொகுதி, 2 தொகுதி, இது இந்த எல்லாம் ஜாயின் பண்ண 2 தொகுதி. அந்த 2 தொகுதியிலையும் கூட அன்னைக்கு நம்ம செங்குந்தர் முதலியாருடைய, கைக்கோள முதலியாருடைய பலம் தான், ஆதிக்கம் தான் அதிகமா இருந்தது. அன்னைக்கு தியாகராஜ முதலியார் வந்து அங்க வந்து சுயேட்சையாவே நின்று கிட்டத்தட்ட ரொம்ப சொற்போட்ல 2000 வந்தா ரொம்ப சொற்போட்டு தான் தோத்தார். அதே போல நம்ம இங்க இந்த ஆர்கேபேட்டை, இந்த நகரி உள்ளடக்கி ஆர்கேபேட்டை தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இணைஞ்சு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினார் சுயேட்சை. அவர் சுயேட்சையா வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு ஒரு பலமான சமூகம் தான் நம்ம சமூகம். செங்குந்த சமுதாயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ராஜராஜன் சோழன் போர்ப்படையில வந்து தளபதிகளாகவும் வீரர்களாகவும் நம்ம இருந்தவங்க. சிவபெருமானின் பார்வைப்பட்டு பார்வதியின் சிலம்பிலிருந்து தோன்றிய நவ வீரர்களுடைய வம்சாவளி தான் நாம. எதுக்கு படைக்கப்பட்டோம்? சூரபத்மனை அளிக்க முருகனுக்கு துணையாக இருந்து அந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்ட ஒரே சமூகம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம். வீரத்துக்கு பெயர் பெற்ற சமூகம், துணிச்சலாக இருக்கக்கூடிய சமூகம், அறிவான சமூகம், அறிவார்ந்த சமூகம் நம் சமூகம். அந்த போர்க்களத்திலே சூரபத்மனை வென்று முருகனுக்கு உறுதுணையாக இருந்த சமூகம். அந்த நம்முடைய குலக்கொடியை இன்று நம் இளைஞர்கள் ஏந்தி பொது வழியிலே வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தம் என்று கூறி வரும்போது நம் நரம்பு புடைக்கிறது. இதுதான் நம் சமுதாய மத்தியில் குறைவாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். நம் சமூகத்துடைய பெயரை பொது வழியில் நாம் சொல்ல வேண்டும், முழுமையாக சொல்ல வேண்டும். செங்குந்த கைக்கோள முதலியார், நீங்கள் யார் என்றால் நான் செங்குந்த கைக்கோள முதலியார் அப்படின்னு சொல்லி, வெறும் முதலியார் மட்டும் சொல்லக்கூடாது. முதலியார்னா நமக்கு பட்டம், அதை நீங்க முதல்ல தெளிவா உணரணும். நம்மளுடைய முழு பெயர் செங்குந்த கைக்கோள முதலியார். எங்க போனாலும் முழுக்க அப்படி சொல்லுங்க. எந்த பத்திரிகையிலே பெயர் போட்டாலும் முழுவதும் போடுங்க. நம் சமுதாய கோயில்களிலே நம் சமுதாயத்தின் பெயரை செங்குந்த சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் அப்படின்னு, நம் குலதெய்வ கோயிலும் சரி, நம் சமுதாய சார்ந்த எந்த விநாயகர் கோயிலாக இருக்கட்டும், அங்காளம்மன் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் நம் முழு பெயரை, சமுதாய பெயரை பயன்படுத்தும். அது மாதிரி சமுதாய பெயரை பயன்படுத்தாமல் விட்டதன் விளைவு நிறைய கோயில், இப்ப நம்ம மண்ட சொல்ற மாதிரி நிறைய கோயில் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. முன்னோர்கள் உருவாக்கியது, நாம் உருவாக்கியது, வாரி வழங்கிய வள்ளல் நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார்னா கல்விக்கும் கோயிலுக்கும் வாரி வழங்கியவங்க. நீங்க எந்த ஒரு சமுதாயம் இத்தனை ஏக்கரா கொடுத்தாங்க, இவ்வளவு பணம் கொடுத்தாங்க, இவ்வளவு பேரை படிக்க வச்சாங்க அப்படிங்கறதுல இருக்காது. எந்த ஒரு பொது காரியத்துக்கு, ஸ்கூலுக்கு இடம் கொடுத்தாங்க, ரேஷன் கடை கொடுத்துருக்காங்க, மண்டபத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி லிஸ்ட் பாத்தீங்கன்னா வேற எந்த சமுதாயத்திற்கு இருக்காது. அது முழுக்க நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சமூகம். ராஜராஜன் சோழன் போர்ப்படையில வந்து வீர தளபதிகளாக இருந்தவங்க, கோயில்ல மெய்காலவராக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நெசவு சார்ந்த தொழில வந்து நம்ம சமூகம் அப்படியே வந்து பரவலாக நம்ம இருந்தோம். அந்த ராஜராஜ சோழன் எங்கெங்க போர் புரிஞ்சுட்டு போனானோ, நீங்க கன்னியாகுமரியில இருந்து திருப்பதி, இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு திருப்பதி வரைக்கும், நீங்க இந்தியா முழுக்க, மகாராஷ்டிரா அந்த பக்கம், நீங்க சவுத் ஆப்பிரிக்கா, உலகம் முழுக்க நம்ம இருக்கிறோம். நம் சமூகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சமூகம். இது தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கிறோம். ஆந்திரால கிட்டத்தட்ட இங்க ஒரு 3 தொகுதிகளில் வலுவா இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய மாநிலங்களில் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். எல்லாம் நம்ம இல்லாத ஊர்களே இல்லை. ஆனா இந்த நெசவு சார்ந்த தொழில நம்ம வந்து நாட்டம் செலுத்தணும். என்னன்னா நம்ம ஒரு வீடு, ஒரு குடிசை தொழில் மாதிரி, அந்த குடும்ப தொழில் மாதிரி தனிப்பட்ட அந்தந்த குடும்பத்துக்குள்ளேயே தொழில் பண்ணிட்டு வெளி வட்டாரங்களில் நம் ஒரு பொருளாதாரத்தை பிரிக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தவற விட்டுட்டோம். மற்ற சமூகங்கள் வந்து என்னன்னா இடம், நிலம், அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தினாங்க. நம்ம வந்து ஒரு ஜவுளி சார்ந்த தொழில்னா இடம்பெயர்ந்து, அண்ணன் சொன்ன மாதிரி நான் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு 5 வருஷம் இருந்தேன், சேலத்தில் ஒரு 10-7 வருஷம் இருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல தொழில் இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடங்கள் மாறி வந்துட்டோம். நம்ம அந்த மாதிரி ஜவுளி தொழிலுடைய அந்த இதுதான் அப்படிதான். ஆனா அப்படி இருந்தாலும் கூட நம் சமூகம் இன்றைய நிலைமை என்ன, அந்த ஜவுளி தொழில இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கும், நெசவாளர் சமூகம் நிலை என்ன, அழிவடைஞ்சுதான் இருக்கு. ஏன்னா கைத்தறி இன்னைக்கு வந்து பெரும்பாலும் இங்க கைத்தறி இருக்கான்னு தெரியல, இருக்குங்களா? இருக்குல்ல, மிக மிக குறைவா இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு தெரு 2 தெரு யாரா இருக்கலாம், விசைத்தறி தான் இருக்கும். விசைத்தறி தான் இன்னைக்கு எல்லாமே இந்த நம்ம திருத்தணி ஆகட்டும், சோளிங்கர் ஆகட்டும், இந்த பக்கம் புதூர், இந்த எல்லா நகரி எல்லா ஊர்லயும் இந்த விசைத்தறி சார்ந்த தொழில்கள், சைசிங், டையிங் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுவுமே என்னன்னா நாம வந்து நவீனமயமாக்கல. ஒரு தொழில் வந்து எப்பயுமே மாற்றம் ஒன்றே மாறாதது உலகத்துல. அந்த மாற்றத்தை நோக்கி நாம மாறிக்கல. அந்த ஜவுளி தொழில் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு, அது இன்னைக்கு என்ன நவீனமாயிருக்கு,
அந்த நவீனத்தில் நாமளும் அப்டேட் ஆகிக்கணும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், நீங்க அன்னைக்கு சைக்கிள்ல போயிட்டு இருந்தோம், அடுத்து டிவிஎஸ் 50 வந்தது, அடுத்தது வந்து சுசுகி வந்தது, இன்னைக்கு அடுத்தடுத்து வண்டி வந்தது, இன்னைக்கு 10,000 ரூபாய் ஆரம்பிச்சது, புல்லட் வந்தது, அப்படியே வந்து எத்தனை வண்டி நவீனமான வண்டி மாத்திட்டே வரோம்ல. இந்த சைக்கிளே போயிட்டு இருக்கிறோம், சைக்கிள் போற மாதிரி இன்னைக்கு நவீனம் மாத்துமா நம்ம தொழிலை நவீனம் மயக்கணும். நவீனமாக்குறதுக்கு என்னன்னா, நம் சமூகம் வந்து பொதுவா சங்கங்கள் வந்து எப்படி செயல்படும்னா, வருஷானா நம்ம கல்வியில நம்ம மாணவர்கள் ஊக்கப்படுத்தணும், நல்லா படிக்கிறவங்களை வந்து ஒரு ஊக்கத்தொகை வழங்கணும், ஒரு வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து இருக்கிற பெரியவங்கெல்லாம் வசூல் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும். இந்த மாதிரி வேலைகள் தான் நம்ம சங்கங்கள் சார்ந்த அமைப்புகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது. அதை நாம் குறை சொல்லவில்லை. ஏன்னா நம்ம தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சங்கங்கள் பெரியவங்க எல்லாம் அவங்க தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு வருஷான ஒரு உதவித்தொகை, கிட்டத்தட்ட 100 ஆண்டு சங்கம், நம்ம தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம்ன்றது 100 ஆண்டு சங்கம். இது அந்த அப்ப வந்து இந்த போன் வசதி, இந்த வசதி இல்லாதப்ப அந்த உண்டியல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உண்டியல் திட்டத்தின் மூலியமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு உண்டியல் கொடுத்துருவாங்க. நம்ம செங்குந்த சங்கத்துக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல இருந்தது. அதுல வந்து அந்த 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்பப்ப போட்டுட்டு வருவாங்க. அந்த வருஷானா தலைவர்கிட்ட வந்து அந்த ஒரு கூட்டம் போடுவாங்க. எல்லாரும் அந்த உண்டியல கொடுத்து எவ்வளவு வந்திருக்கா பணத்தை போட்டு பிரிச்சு, அதுக்கு அந்த எல்லாத்துக்கும் எந்த குழந்தைங்க படிக்குது, அதிகமா மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும், வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை முடிஞ்சிடும். ஆனா நம் சமூகத்துக்கு இப்ப அது மட்டும் போதுமா? அது மட்டும் அந்த காலத்துல அப்படி இருந்து தறி நெசிட்டு இருந்தாங்க. அது மட்டுமான படிக்கிற பசங்களுக்கு உதவி பண்ணா போதும். இன்னைக்கு அப்படி இல்லை, கால சூழ்நிலை மாறிடுச்சு. எவ்வளவோ போராட்டங்கள் இந்த சில ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாய ஜாதி ரீதியான பிரச்சனை கூட நமக்கு வருது நிறைய. இன்னொரு சமூகத்துக்கும் நிறைய இடங்கள்ல ஒரு அந்த ஜாதிகள் பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த மாதிரி பிரச்சனை வரப்ப நம்ம எங்க போய் நின்றுருக்கோம்? எந்த ஒரு பிரச்சனை ஏனாலும், நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும், நம் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்தில் நாம் போய் ஒரு 10 பேர் நிக்கணும். அது என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், போய் நிக்கணும். நாம ஒருத்தருக்கு போனாதான் இன்னொருத்தர் நமக்கு வருவானா இல்லையா? நீங்க போவீங்களா? அதுதான் முக்கியம். இது என்னன்னா, எந்த ஒரு நம் சமுதாய ரீதியான நம் சமுதாயத்தினருக்கு எந்த ஒரு பொது பிரச்சனையா இருந்தாலும் நாம எந்த ஊர்ல இருந்தா திரண்டு போய் நிக்கணும். முதல்ல நீங்க அதை செய்தீராவே நம் சமுதாயம் முதல் வளர்ச்சி அடையும். அந்த எண்ணத்தை நாம் முதல் மாற்றிக்கணும். நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன இடத்துக்கே போறேன். போர் குணமா இருந்த ஒரு சமுதாயம் மழுங்கி இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீரத்தையே விட்டுட்டோமே. ராஜராஜ சோழனை வந்து ஒரு மன்னனை வந்து கொல்லணும்னா நம்ம இறந்தா தான் மன்னனை கொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கைகோளர் படை நம்ம. அந்த மாதிரி வீர தீரமா இருந்த படை கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த வீரமே மழுகிருச்சு நம்ம இருந்து. அந்த வீரம் எங்க போச்சு? அந்த வீரம் விவேகம் நமக்கு வேணும். அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த சமூகம். ஏன்னா நமக்கே பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போறதா அது காரணம். ஆனா மற்ற சமூகங்கள், நம்மளோட இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இருக்காங்களா? ஒரு பிரச்சனைனா எல்லா ஊர்ல இருந்து வந்து கண்டிக்கிறான். நமக்கு ஏன் அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அந்த அன்னைக்கு நம்ம சமூகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்ன வார்த்தை சொல்றீங்க? எல்லாருமே என்ன, நம்ம சமூகத்துக்குள் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாரும் மனசுல இருக்கா? எல்லாரும் மனசுல இருக்கா? அது உண்மையா? எப்படி உண்மை? ஒற்றுமை இல்லை எப்படி இத்தனை பேர் வந்திருப்பீங்க? அந்த ஒற்றுமை இல்லைன்ற நினைப்பு இருக்கு பாத்தீங்களா? முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுட்டாங்க. எல்லோரும் மனதிலையும். இன்னைக்கு புதுசா யார் வந்தா கூட ஏப்பா நம்மளும் ஒற்றுமை இல்லப்பா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி ஒற்றுமை இல்ல? அந்த எண்ணம் நமக்கு எங்க தோணுச்சு? அந்த ஒற்றுமை இல்லைங்கிற எண்ணம் தான் நமக்கு முதல் தோல்வியே. நீ எல்லாம் தனித்தனியா இருந்தா கண்டிப்பா ஒற்றுமை இல்லதான். நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அந்த ஒற்றுமை தானா வரும், நம்ம வெற்றி நம்மளை தொலைவு வரும். மற்ற சமூகங்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமைங்கிறது அந்த இடத்துல நிக்குது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் பிரச்சனைனா கூட அது அவன் மேல தப்பே இருந்தாலும் போய் 10-100 பேர் நிக்கிறான் ஸ்டேஷன்ல. அப்ப அவன் மேல என்ன பிரச்சனையாலும் அவங்க கேள்வி, ஒரு அரசு அதிகாரி ஆகட்டும், ஒரு போலீஸ் ஆகட்டும், அவன் அவ்வளவு சீக்கிரம் கை வைக்கிறது இல்ல. என்ன ஏது நிதானமா நம்ம இருக்கிற பெரியவங்களை கேட்டுதான் நிதானமா முடிவு எடுக்கிறான். ஆனா நாம அவன் போயிட்டான்னு சொல்லி கண்டுக்காம என்ன ஆகுது? அவன் 2 அப்பி முடி போட வச்சு ஒன்னும் சாயந்தரம் உட்கார வச்சு விட்றான், இல்லைன்னா ஒரு 5 நாள் ரிமாண்ட் பண்ணி விட்றான். அந்த அளவுக்கு நம்ம அடிதடி பிரச்சனைகள்லாம் போகணும்னு சொல்ல வரல, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஆனா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய சமூகங்கள் கூட அந்த ஒற்றுமையை காட்டுறாங்க. அந்த இடத்துல நாம அந்த ஒற்றுமையை வந்து காட்டுறதில்ல. அதுதான் முக்கிய காரணம். நீங்க என்னன்னா, இப்ப நான் இந்த இடத்துல போகக்கூடிய எல்லா இடத்துலயும் அதான் சொல்றேன், நாம வந்து நம் சமூக ரீதியாக முதல்ல ஒற்றுமை, அந்த ஒற்றுமை இல்லைங்கிறத முதல்ல நீங்க மனசுல இருந்து தூக்கி போடணும். அந்த நெகட்டிவ் பாயிண்ட வந்து மனசுல இருந்து முதல்ல தூக்கி போடுங்க. ஒற்றுமை இல்லைங்கிற வார்த்தையை இனி வாழ்நாளில் இந்த செங்குந்த கைகோள முதலியார் சமூகம் பயன்படுத்தாது அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்க இருக்கணும். ஏன் ஒற்றுமை? நம்மள ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நமக்கு அந்த ஒற்றுமை ஆகிறதுக்கு தான் கட்டமைப்பு அந்த காலத்திலேயே நம்ம பெரிய உருவாக்கி இருக்காங்க. கூட்டம் குளம் கோத்தரம் எதுக்கு வச்சிருக்காங்க? தமிழகம் முழுக்க நம்ம வாழக்கூடிய அனைத்து இடத்துலையும் அந்த பங்காளிகள் கூட்டம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு?
ஒரு வாழ்ற இடத்துல நம்ம எப்படி ஒற்றுமையா, அதுதான் கூட்டம். வருஷான அந்த குலதெய்வ கோயில் நம்ம சமுதாய கலாச்சாரத்தை நம்ம இருக்கிறவங்களை சொல்லி கொடுத்து அந்த ஒற்றுமையா இருக்கிறது அந்த கூட்டம். அந்த கூட்டம்லாம் அந்த வச்சாங்க, கோத்திரம் கூட்டம்லாம். இந்த பக்கம் கூட்டம் சொல்றாங்க, எங்களுக்கு கூட்டம் தான், சில இடங்களில் கோத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அந்த அமைப்பு, அந்த ஒற்றுமைக்கான அமைப்பு. நாம எங்கெங்க இருந்தாலும் அந்த செயின் லிங்க் கனெக்ட் ஆகும். நமக்கு யார் பையன், யார் பேரன், யார் வாரிசு அப்படிங்கிறது தெரியும். நம் சமூகம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் எந்த கட்சின்னு எதுவுமே குறிப்பிட்டு விரும்பல. 2வது இடத்துல தான் வச்சிருப்பான். அந்த முக்கியமான செயலாளர் போஸ்ட், தலைவர் போஸ்ட் நம்ம ஆளுகளுக்கு அதிகமாக கொடுத்துருக்க மாட்டான். ஒரு 10 குடும்பம் இருப்பான், அவனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அரசியலிலும் நம் சமூகம் தீவிரமாக இருக்கணும். எந்த கட்சியில வேணா இருங்க, எந்த கட்சியில இருந்தா எந்த இடத்துலையும் சொல்ல, உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சியில பணியாற்றுங்க, தீவிரமா இருங்க. அந்த தீவிரம் தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய அளவுக்கு இருக்கணும். சும்மா போய் ஒருத்தருக்கு வேலை செய்யற இடத்துக்கு போக கூடாது. நம்ம எந்த இடத்துல அந்த வார்டுல இருந்தா வார்டு செயலாளராக இருக்கணும், வார்டு தலைவராக இருக்கணும். அந்த வட்டத்தில் இருந்தால் ஒன்றிய செயலாளராக இருக்கணும், நகர செயலாளராக இருக்கணும். அந்த இடத்துக்கு நீங்க பணியாற்றணும். அப்படித்தான் நீங்க அரசியல் பண்ணணும். அதே போல அந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடிய நபர்களை நம் சமூகம் ஊக்கப்படுத்தணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கட்சி சேராம இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க எலெக்ஷன்ல நின்னா நீ எந்த கட்சியில வேணாலும் இரு, நாங்க போகக்கூடிய எல்லா இடத்துலையும் சொல்லதுதான், நீ எந்த கட்சியில் வேணாலும் வேலை செய், எந்த கட்சிக்கு வேணாலும் தலைமைக்கு விசுவாசமா இருந்துக்கோ. ஆனா தேர்தல் என்று வந்து விட்டால் நம் சமூகம் அந்த இடத்துல நின்றுச்சுன்னா நம் சமூக செங்குந்த கைகோள முதலியார் சமூகத்துக்கு தான் நம்ம வாக்களிக்கணும். நேரடியா வேலை செய்ய முடியறவங்க நேரடியா வேலை செய். இல்ல கட்சியில் இருக்கிற எனக்கு பொறுப்பு போயிடும் அப்படின்னா மறைமுகமா செய். நம்ம சொந்த பந்தம்லாம் யாருன்னு பார்த்து நம்ம ஆளுக்கு ஓட்டு போட்டு சொல்லு. இல்ல இது ரெண்டுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஓட்டை மட்டும் போட்டு வீட்டுல படுத்துக்கும். நம்ம ஆளுக்கு ஓட்டு போட்டு, ஓட்டை போட்டுனா யாரும் போட்டு இல்ல, நம்ம ஆளுக்கு ஓட்டை போட்டு வீட்டுல படுத்துக்கும். ஒரு அதிகாரம் இருந்தால்தான் ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையும். நாம என்னதான் ஒரு தொழில் செய்திருந்தாலும், வருமானம் ஈட்டி வந்தாலும், ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இருந்தா கூட அது அவர்களான ஒரு 10 பேருக்கான அதிகாரத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவான அதிகாரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அரசு பதவிக்கான அதிகாரம், அரசியல் அதிகாரம், இந்த 2ல தான் அதிகாரம் இருக்கு. இந்த 2ஐயும் எந்த ஒரு சமூகம் கரெக்டா கையாளுறாங்களோ அந்த சமூகம் முன்னேறுது. நான் சொல்றதை நீங்க உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. நீங்க தமிழகத்தில் ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், எந்த ஒரு சமூகம் எங்க முன்னேறி இருக்கும்? கல்வியில முன்னேறி இருக்கும், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கும், வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்கும், தொழில முன்னேறி இருப்பான். இருக்கக்கூடிய நபர்களை ஊக்கப்படுத்துங்க. இருக்கக்கூடிய நபர்களை நம் ஆட்களை அரசியல் அதிகாரத்துக்கு வர வைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம் சமூகம் எல்லாத்துக்காகவும் பாடுபட்ட சமூகம் தான். ஆனா நமக்கான பிரதிநிதித்துவம் இன்னைக்கு குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நகரி தொகுதி நம்ம வலுவா இருக்கக்கூடியது. 60,000-70,000 ஓட்டர்ஸ் நம் சமுதாயம் இருக்கிறாங்கன்னா நிர்ணயிக்கக்கூடிய தொகுதி தான், நின்னாவும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான். ஒரு காலத்துல நாம் சேர்ந்து நிக்க வச்சு சுயேட்சையாக வெற்றி பெற்று வச்ச தொகுதி தான். அதுபோல் திருத்தணி தொகுதி, திருத்தணியும் நாம் தான் முடிவெடுக்கிறது இல்ல, நம் யார் எம்எல்ஏ அப்படிங்கிறதையும் நாம சுயேட்சையா நின்னாலே ஜெயிக்கக்கூடிய தொகுதி திருத்தணி. அதே மாதிரி சோளிங்கர், இந்த பக்கம் அந்த 3 தொகுதியுமே நாம் வலுவாக இருக்கக்கூடியது. அந்த வலுவாக இருக்கக்கூடியது நம்ம பிரதிநிதி தான் வரணும். அவன் நமக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலாலும் சரி, அவன் சண்டைக்காரனா இருந்தாலும் சரி, ஆனா நம் சமுதாயத்தை தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தோணும். ஏன்னா ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் முதல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், பொருளாதாரம், அதிகாரம், அரசியல், இது எல்லாமே இந்த 3 சேர்ந்தா தான் அந்த அதிகாரம் அரசியல் இருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆழமா சிந்தித்து ஒற்றுமை அடையணும், வெளியே வரணும். அடுத்து இன்னும் ஒரு 5 ஆண்டுகளிலே நம் சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேறணும். இதான் டார்கெட் எங்களுக்கு. 5 ஆண்டுகள் பார்த்தா இந்த சமூகம் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும். அந்த மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நீ அடுத்து நம்ம வளர்ந்துட்டோம்னா அடுத்து கீழே கை கொடுத்து தூக்குவோம். ஏன்னா நம் சமூகம் நம்மளோட ஒற்றுமையா இருக்கு இல்லையா, இருக்குல்ல, அதை தூக்கணும். அதுதான் எங்க நோக்கம். அதே போல் நீங்க பெரியவங்களா இருக்கீங்க, எந்த ஒரு கூட்டத்துக்காகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்காகட்டும், நம்ம அடுத்த ஜெனரேஷனை யாருமே கூட்டிட்டு வரதில்லை. நம் சமுதாயத்துக்குள், சங்கத்துக்குள்ள, சமுதாயத்துல எப்பயுமே யாரையுமே நீங்க பெரியவங்க யாருமே ஊக்கப்படுத்தி யாரையுமே கூட்டு வரதில்லை. நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ஜாதினா என்ன, சமுதாயம் என்ன, நம் கலாச்சாரம் என்ன, நம்மள பண்பாடு என்ன, அந்த நம் சமுதாயம் சேர்ந்த முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க, இது எல்லாமே நம் சமுதாயம் அடுத்த ஜெனரேஷன் தெரியணும். நிறைய நம்ம இளைஞர்கள் எல்லாம் வெவ்வேறு சமுதாயத்தை பார்த்து ஏன் நம்ம சமுதாயத்தில் இருக்க பெரியவங்களா அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை, கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிற இருக்கு. அதனால இதெல்லாம் அங்க நீங்க வர இடத்துல நீங்க அவங்களை வீட்டிலே விட்டு நீங்க மட்டும் வந்துறீங்களா, யாருமே கூட்டிட்டு வரதில்ல. இது சமுதாய சங்கத்தில், சமுதாயம் இந்த மாதிரி நடக்கிற இடத்துல இளைஞர்களை நீங்க உங்க சமுதாயம் நம்ம இருக்கிற நம்ம அடுத்த ஜெனரேஷன் கூட்டிட்டு வரணும். இங்க நல்ல விஷயத்தை மட்டும் தான் சொல்லி தரோம். ஏன்னா இப்ப திருத்தணியில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நேத்து நம்ம அருமை மாப்பிள்ள அவர்கிட்ட உரையாடுறப்ப நம்ம துரைசாமி முதலியார் அவர்கள் அந்த அரங்காவலராக இருக்கிறப்ப அந்த காலசந்தி கட்டளையை முறைப்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த 365 நாளும் நம் செங்குந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் காலை முதல் பூஜை அந்த முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நம்ம திருத்தணி கோயில், அந்த திருத்தணி கோயில்ல நான் முதல்ல எடுத்தோன்னே சொன்னதான், திருத்தணி கோயிலே நம்மளுக்கு தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, திருத்தணி கோயிலே நம்மளுக்கு தான்.
நாம கட்டினதான் திருத்தணி கோயில். நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய மண்டபம் மடம் எல்லாம் நிறைய வந்து பூஜை போட்டு தான் அதுக்கப்புறம் கோயிலுக்கே வந்து பூஜை போட்டாங்கன்றதான் இன்னைக்கு இருக்கிற சரித்திர ஆவணமே. ஆனா எல்லாம் கிட்டத்தட்ட 30 கூட்டத்துக்கும் அங்க மண்டபம் இருக்கு. முதல்ல நீங்க அந்த 30 கூட்டத்தாரும் உங்களுடைய தலைவர்களையும் நான் ஒன்றிணைக்க சொல்லியிருக்கோம். அந்த ஒன்றிணைச்சு அவருடைய பேசி அந்த 30 கூட்டத்துக்கான இடத்தையும் நம்ம மீட்கணும். இன்னைக்கு சில ஒரு நேற்று கூட நான் திருத்தணியில கோயில சாமி விட்டு கீழே மயில் மண்டபத்தில் வந்து ஒரு கூட்டம் போட்டோம். ஒரு 10-12 கூட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. அதுல அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்தி கலந்து ஆலோசனை பண்ணோம். இப்ப சில மண்டபங்களை மீட்டு அதை புதுப்பிச்சு நடத்திட்டு வராங்க. சில மண்டபங்கள் வந்து இப்ப அதை மீட்கக்கூடிய நிலைமையில இருக்கு. சில இடத்துல கேஸ் வந்து நம்ம இன்னைக்கு வின் பண்ணி கூட அந்த மண்டபத்தை வந்து இன்னும் நம்ம உள்ள நுழைய முடியாத சில இடம் மண்டபங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னோட பிரச்சனை இல்ல, நம்மளுடைய பிரச்சனை. அந்த இடத்தை மீட்கக்கூடிய இதுதான் முக்கிய. இப்ப இன்னைக்கு திருத்தணியில முக்கிய நம் சமூகத்தை இந்த 30 கூட்டத்தோடைய இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே இருக்கு. அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டபங்களையும் மடங்களையும் நாம மீட்கணும். எந்த ஒரு கூட்டத்தாருக்கு அந்த மண்டபத்து பிரச்சனாலும் மற்ற கூட்டத்தார் அனைவரும் நாம் ஒன்று திரண்டு போகணும். போய் அவங்க கூட உறுதுணையா நிக்கணும். அவர்களுக்கு என்ன விதமான கலெக்டர் ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுக்குறாங்களா, வாங்க. அதிகாரி எஸ்பி பார்க்க போறோம், வா. மினிஸ்டர் பார்க்க போறோமா, இந்த HRNC மினிஸ்டர் பார்க்கறப்போ HRNC அலுவலரை செக்ரட்டரி பார்க்கறமா, வாங்க. எல்லாரும் ஒன்று திரண்டு வரணும். இது எல்லாத்தோட உரிமை. இது அந்த மடத்துக்கு நம்ம ஒவ்வொரு கூட்டத்துக்கான மண்டபங்களும் இருக்கு. அந்த மண்டபங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரோம், எந்தெந்த இடம் பண்ணிட்டு வரோம். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 15 மண்டபங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் எந்தெந்த கூட்டத்துன்னு. இன்னொரு 15 பேர்த்து இருக்கு இடம். பெரியவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசி எந்தெந்த இடம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணா யார் இன்னைக்கு பொசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதை மீட்கக்கூடிய இடத்துக்கு நாம வந்துட்டோம். அதனால நீங்களும் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு தரணும் அந்த மண்டபத்தை மீட்கிறதுக்கு. அதே போல் நம்ம வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக திருத்தணியை சேர்ந்த துரைசாமி முதலியார் வந்து அரங்காவலராக இருந்தார். அந்த அரங்காவலராக இருந்தப்ப அவர் செய்த முக்கிய பணி அந்த கோயில் புறணமைச்சது. இன்னைக்கு திருத்தணி இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா வளர்ச்சியாக அவர் தான் முக்கிய காரணம். முக்கிய காரணம் அவர் தான். அதே போல முதல்ல சொன்னதுதான் செங்குந்த கைகோள முதலியார்களுக்கு நிறைய கோயில்ல முறைகளும் கட்டளைகளும் மண்டப கட்டளை முறைகள் பூஜைகள் இருக்கு. அதெல்லாம் நிறைய கோயில் நம்ம விட்டுட்டோம். அதை விட்டதுக்காக காரணம் நம் சமுதாயத்துடைய பெயரை பத்திரிகையில் பயன்படுத்தாமல் விட்டது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த நமக்கான கட்டளையோ பூஜையா இருந்தனா நம்ம செங்குந்த சமுதாயத்துக்கானது அப்படிங்கறத நீங்க பயன்படுத்தணும். திருத்தணியும் சிதம்பரமும் இன்றைக்கு இருக்கக்கூடியது 2 இடத்துல 365 நாளும் நம்ம செங்குந்த கைகோள முதலியாருடைய காலசந்தி கட்டளை முதல் பூஜை. நம்ம அந்த முருகனுக்கு இன்னைக்கு திருத்தணி நடக்கூடிய முதல் பூஜை யாருன்னா நம்ம செங்குந்த கைகோள முதலியார். அது முருகன் இட்ட கட்டளை. நமக்கு நம் சமுதாயத்துக்கிட்ட கட்டளை என்ன, வீரபாக தேவத்துடைய வம்சத்தினர் நீங்க தான் எனக்கு முதல் பூஜை பண்ணணும் டெய்லியும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னோர்கள் அந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தார்கள். டெய்லி ஒரு குடும்பத்தார், சிதம்பரத்தில் கூட ஒரே குடும்பத்தார் 365 நாளைக்கு பணம் கட்டி பூஜை பண்றாங்க. ஆனா இங்க திருத்தணியில் அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தார் 365 நாளும் 365 குடும்பத்தார் அந்த காலசந்தி பூஜை கட்டளையை செய்து வந்தார்கள். ஆனா அது 1969 சில அந்த முன்னாள் சின்ன தொகை வைத்து பண்ணிட்டு இருந்தாங்க. 69 துரைசாமி முதலியார் அவர்கள் வந்து அரங்காவலர் தலைவராக அதை முறைப்படுத்தி அதை வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செய்திருக்கார். எந்தெந்த குடும்பம் எந்தெந்த நாள் அவங்க பூஜை அப்படிங்கறத முறையா பதிவு செய்திருக்கார். அதுக்கான மறுபடியும் எக்ஸ்ட்ரா என்னென்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை இந்த அறநிலையத்துறை கட்டி அதை வந்து முறையா பதிவு செய்திருக்கார். ஆனா அது ஒரு சில காலங்களா இப்ப நடந்துட்டு வந்திருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு பூஜை நமக்கு முதல் பூஜை நம்மளுதுன்னு தெரியுமா? நிறைய பேர் தெரியல. ஆனா நீங்க அதை இதில் இருக்கிறீங்க. ரைட். கிட்டத்தட்ட 365 பேர்த்துல நம்ம அருமை மாமா அவர்கள் முழு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேரை, ஏன்னா அடுத்தடுத்து வாரிசு வந்துட்டாங்க இல்லையா, அந்த வாரிசு வந்து அவங்க விட்டுட்டாங்க யாருக்குன்னு தெரியும். 120 பேரை இப்ப இன்னைக்கு அதை முறைப்படுத்தி லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. அங்க உட்கார்ந்த ஒரு தனி ஒரு மனிதனாக அவர் சொந்த ஆட்களை வைத்து என்ன அந்த 120 பேரை முறைப்படுத்தி அவங்க லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மீதி இருக்கிறவங்களாம் என்னன்னா அந்த பூஜைக்கே நிறைய பேர் போறதில்லை. இனி அடுத்தடுத்து வாரிசுகள் வரப்ப அந்த குடும்பமா அவங்க போட்டு பண்ணணும். இது நமக்கு வந்து ஆண்டவன் கட்டளை. அதை நம்ம உணராமல் அதை நம்ம போய் செய்யாம விட்டுறோம். அது என்னாவது இன்னைக்கு யார் வேணாலும் உட்காந்து பூஜை பண்றான். ஐயரு பணத்தை வாங்கிட்டு அந்த கட்டளைய இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சு பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணி அனுப்பிச்சுடுறான். யாருக்கோட உரிமை யார் வாங்கிட்டு போறது? அந்த உணர்வு நம்மகிட்ட வரணும். முதல்ல நம்ம உரிமையை முதல்ல நாம நிறுத்தினா தான் நமக்கான எல்லாமே கிடைக்கும். அந்த உரிமை போராட்டத்திற்கு நான் எந்த இடத்திலும் வந்து உங்களோட நிற்க தயாராக இருக்கிறேன். நீங்க எந்த நேரம் எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்பேன். உங்களுக்கான அனைத்து விஷயத்திலும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நீங்க யாரை பார்க்கணும் சொல்லுங்க போலாம். நாம வந்து அந்த யூனிட்டி தான், நம்ம அந்த ஒற்றுமைங்கிறது அந்த இடத்துல தான் துவங்குது. அதனால இனி வர காலங்களில் பாத்தீங்கன்னா அந்த நம்ம கோயில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம உரிமையை நாம் விட்டு கொடுக்க கூடாது.
விட்டு கொடுத்தன் விளைவுதான் இன்னைக்கு நம்ம கெட்டு போயிட்டோம். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க, அது இல்லை, விட்டு கொடுத்து தான் கெட்டு போயிட்டோம். ஏன்னா தயவு செய்து விட்டு கொடுக்கறதுங்கிறது அண்ணன் தம்பி சொத்து பகுதியில் விட்டு கொடுங்க, அங்காளி பங்காளி மாமச்சனுக்கு விட்டு கொடுங்க, அது நம்ம அந்த இது. ஆனால் உரிமைகளை எந்த நேரத்திலும் நாம விட்டு கொடுக்கக்கூடாது. முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது அந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு திருத்தணியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை நம் மண்டபம், அடுத்தது அந்த 365 நாள் அந்த முதல் பூஜை, காலசந்தி கட்டளை, இது 2 முக்கிய பிரச்சனைகள். இதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து உங்கள் கூட்டத்தாரும் ஞானசேகர் அவர்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவர்கிட்ட எல்லா லிஸ்ட் இருக்கு, யார் யாரு எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த நாள் அப்படிங்கிற லிஸ்ட் முழு விவரம் இருக்கு. அவரும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. அதுல ஒரு 120 பேர் அவர் இது வரைக்கும் சேர்த்து லிஸ்டே அந்த HRNCல கொடுத்துட்டார். பொதுவா அடுத்து வர ஜெனரேஷன் படிக்கிற பசங்களை படிக்கிறது இன்ஜினியரிங் மட்டும் படிக்க வைக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டா இன்ஜினியரிங் படிக்கிற எல்லாத்துக்குமே 50,000 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை வேலை கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், அதுக்கான கல்லூரிகளிலே அதிக மதிப்பெண் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அதுக்கான சம்பள தொகை கிடைக்குது. நீங்கள் பொதுவாக நிறைய துறைகள் இருக்குது, இன்ஜினியர் மட்டும் இல்லை, நிறைய ஜவுளி சார்ந்த தொழிலில் நிஃப்ட் அந்த மாதிரி பெரிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாரிசுகளை மகன்களை படிக்க வைக்கணும். நீங்கள் இப்போ படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? படித்து முடித்தவங்க டிகிரி எல்லாம் பிஇயா டிப்ளமா டிகிரி. என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான் நான் அந்த தொழில் முனைவர் மாநாடு உங்களுக்கு தான். என்ன உங்களுக்கெல்லாம் தொழிலதிபர் ஆக்கிறதா என்னோட லட்சியமே. உங்களை எல்லாம் தொழில் முனைவராகி தொழிலதிபர் ஆக்கிறதா என்னோட லட்சியம். அதே போல என்ன, நீ அடுத்து வர ஜெனரேஷன் சட்டம் பயிலணும், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 ஆண்டுகளில் 50,000 சட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. வழக்கறிஞரா சட்டக்கல்லூரியில் அனைத்து சட்டங்களையும் சேர்த்து இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 5,000 பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. நீங்க ஹைகோர்ட்ல நிறைய விஷயங்கள் தீர்மானிக்க அந்த சமூகமா இருக்கு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம் சமூகத்தை நாம் ஒரு சில பேர் தான் கோபி மாதிரி இருக்கிற ஒரு சில பேர் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நிறைய சட்டம் பயிலக்கூடிய மாணவர்களை நாம் உருவாக்கணும். அந்த வழக்கறிஞராக மட்டும் சட்டம் படிச்சா வழக்கறிஞர் மட்டும் ஆகணும் இல்லை, நிறைய தொழில் நிறுவனங்களில் கூட போய் நம்ம சட்ட வல்லுநர் ஆகலாம். அடுத்து உடனடியே இப்போ அன்னைக்கு மாதிரி இல்லை, இப்போ சட்டம் நீங்கள் வழக்கறிஞராக பிராக்டிஸ் செஞ்சு தான் ஜட்ஜ் ஆகணும். இன்னைக்கு நேரடியாக நீதிபதி ஆகிறதுக்கு தேர்வுகள் வந்துருச்சு. அடுத்தடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதாவது சம்பளமும் அது அதிகம். அதாவது சட்ட வல்லுநர்களை நம் சமூகம் அதிகம் வருங்காலத்தில் உருவாக்க வேண்டும். அதை நீங்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்கிட்ட சொல்லுங்க, லா படிக்க சொல்லுங்க. அது சட்டம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம் சமூகத்துக்கு நிறைய சட்ட போராட்டங்கள் இருக்கு. இந்த சட்ட போராட்டங்களை நாம் நம் சமூகத்தை சேர்ந்தவர்களை அணுகி கேட்க வேண்டியதா இருக்கு. ஆனா நிறைய சமூகம் இன்னைக்கு பழனியில உங்களுக்கு சொன்ன போனா ஒரு சமூகம் அவங்களுக்கான அந்த உரிமையை சட்ட போராட்டம் நடத்தி வாங்கியிருக்காங்க திருச்செந்தூர்ல. ஆனா நம் சமூகத்தில் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி சட்ட போராட்டம் நடத்தி வாங்கக்கூடிய வல்லுநர்கள் இப்ப இல்ல. ஒரு காலத்தில் நம்ம இப்ப உங்க தாத்தா மாதிரிலாம் தலைவை சுப்பிரமணியம் அவர்லாம் நீதிபதியா இருந்தாங்க. அவங்க கூட்டத்துக்கான அந்த மடத்தெல்லாம் கட்டி கொடுத்தா நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. இங்க பிசி அந்த நலவாரியத்தினுடைய தலைவரா சிறப்பா பணியாற்றி இருக்காரு ஆந்திரால. இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் இல்ல. அப்ப நாம இல்லாத இடத்த தான் நம்ம ஃபில்பில் பண்ணணும். தொழில நம்ம வரணும். நீங்க வேலை வாய்ப்புனா வேலை வாய்ப்புல இந்த மாதிரி துறைகளை அதிகமா தேர்ந்தெடுத்து போகணும் அப்படிங்கறத நேரத்தை தெரிவிச்சு, வரும் காலங்களில் பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இளைஞர்கள் நீங்க அதிகமா ஊக்கப்படுத்தணும். உங்களுடைய பசங்களையும் எல்லாத்தையும் இந்த சமுதாய பணிக்கு நீங்க அனுப்பணும். கட்சி தலைவர்கள் பின்னாலையும் நடிகர்கள் பின்னாலாம் நீங்க போறாங்க, அதுக்கெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்றீங்க, கண்டுக்கிறது இல்ல. சமுதாயத்துக்கு பின்னால வரதுக்கு மட்டும் ஏன் நீங்க தடுக்கிறீங்க? சமுதாயத்துக்கு போங்க, சமுதாய சேவை செய் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் உங்க பெரியவர்கள் அனுப்பி வைக்கணும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் மிக தீவிரமாக சமுதாய பணியாற்ற தயாராக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சத்திரவடா, ஏகாம்பர் குப்பம், கேவிஆர் பேட்டை, சிந்தால்பேட்டை, நாராயணவனம், புத்தூர் இந்த போன்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இளைஞர்களை ஊக்கப்படுத்துங்க. இப்ப நம்ம சமுதாயம் இருக்கு அப்படிங்கறத நாம வெளியில தெரியப்படுத்தினால் மட்டுமே நமக்கான தேவைகள் அடுத்த சமூகத்தினால் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. முதல்ல நாம யூனிட்டியா இருக்கிறோம், எல்லாருமே இங்க இந்த ஒரு சமுதாயம் பெருங்கொண்ட சமுதாயமா இருக்குது அப்படின்னு வெளியில தெரிய ஆரம்பிச்சாலே யாரும் நம்ம கை தொட மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். நாங்க சொல்றதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இதை செய்து கொடுக்குமாறு இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை நமக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள, இளைஞர்களை நம் சமுதாயத்து பக்கம் நீங்க ஊக்கப்படுத்தி வர வைக்கணும் அப்படிங்கறதா இந்த நேரத்தில் நான் மிக தெளிவாக உங்களிடம் ஆதரவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம். முதலியார் வாரியம் இங்க தமிழ்நாட்டில் கூட நம்ம அதெல்லாம் இல்லை. ஒரு சமுதாயத்துக்கான வாரியம் இங்க ஆந்திரால இருக்கு. அதுல நம்ம பங்களிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க அது அந்த வாரியம் பாத்தீங்கன்னா செங்குந்தர், அகமுடையர், தமிழ் பேசுறவங்க, தமிழ் பேசக்கூடிய செங்குந்தர்கள், அவங்களுக்கு அது அதே மாதிரி தான் கரிகால பக்துலு, கைகோளர், ஆந்திரா, திருப்பதி, வட ஆந்திரா இந்த இருக்கக்கூடிய நெசவாளர் சமுதாயத்துக்கானது அந்த வாரியம். அந்த நெசவாளர் பிரச்சனைகளும் நெசவாளருக்கான கோரிக்கைகளையும் கொண்டு செல்லக்கூடியதுக்காகவும் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம் சமூகம் அதுல எந்த பிரதிநிதித்துவம் இல்லாம அது ஒரு நெசவாளருக்கான அந்த வாரியத்தில் நெசவாளர் இல்லாதவங்க தான் இருக்காங்க.
அதனால வருங்காலத்தில் அதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்மட கோரிக்கை வைத்து வரக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் அந்த வாரியத்திலே நெசவாளர் சமூகமான எங்கள் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆழமா சொல்ல. நான் உரிமைன்னு சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் அரசாங்கத்தை நமக்கு இருக்கிற உரிமை. இன்னைக்கு நம்ம நெசவாளர் சமுதாய பிரச்சனை பேசுறதுக்கு கூட நாம இல்லாம வேற ஆட்கள் தான் போய் பேசக்கூடிய இடத்துல நம்ம சமூகம் வந்துருச்சு. எந்த இடத்துல நம்ம உரிமை இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடும். அதனால இந்த முதலியார் வாரியம் என்ற இடத்த நீங்க வந்து விரிவாக நான் உங்களிடம் வந்து அடுத்த ஒரு இடத்துல பெரியவங்களாம் சொல்றேன். வரக்கூடிய தேர்தல் காலத்திலேயோ அரசியல் கட்சியிலேயோ நீ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் சரி இருக்க அதை விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த வாரியம் அந்த நெசவாளர் சமுதாயத்துக்கானது, அது நெசவாளர் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடியது. இது எங்கள் சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் இது இல்லை அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லி அவரிடம் வந்து நீங்க அதை கேட்டு வாங்கணும் அப்படிங்கறத நேரத்தில் உங்களுக்கு தெளிவா நான் ஆழமா பதிவு செய்யறதை கேட்டுக்கொண்டு இதுவரை என்னுடைய பெயரை கேட்டு எனக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நம் உறவினர் அனைவருக்கும் மற்றும் இளம் சிங்கங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க செங்குந்தம் வெல்க செங்குந்தன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.